வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தன்யாவுக்கு என்ன ஃபுட் கொடுக்குறோன்னு தான். தினமுமே என்ன ஃபுட் கொடுக்குறோங்கிற வீடியோ தான். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணி கொடுக்க போகிறேன். பச்சை பட்டாணி பச்சையாக எடுக்கல, நம்ம ஊற வச்சு அந்த தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்தா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருப்பேன். பச்சை பட்டாணி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் சீரகம் எடுத்திருக்கேன். சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். எப்பயும் போல் சாதம், சுடு சாதம், அப்புறம் சாதம் வடித்த கஞ்சி எடுத்திருக்கேன். நெய் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கலாம். நம்ம எப்போ எடுக்கிற ஸ்பூனு காணும், அதனால நான் ஃபோர்க்கில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இன்றைக்கி கடுகெல்லாம் நான் போடலை, என்ன டைரெக்டாகவே கருவேப்பிலை அதெல்லாம் போட்டுட்டேன். நெய் சூடானதும் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பூண்டு கம்பல்சரி எப்பயுமே குழந்தைங்க ஃபுட்டில் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா பால் காயை சேர்த்திக்கோங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் எப்பயுமே பூண்டு இல்லைன்னா பால் காயம் சேர்த்துக்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் வணங்கட்டும். இது வணங்கினதும் அந்த நம்ம எடுத்து வச்ச உப்பும் சீரகமும் போட்டுக்கலாம். சீரகம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே. அதனால் சீரகம் என்றைக்குமே சீரகம், மிளகு போட்டுருங்க. இன்றைக்கி நான் மிளகு போடல, ஒரு துண்டு பச்சை மிளகாய் போட்டனால மிளகு நான் போடலை. இது நல்லா வணங்கிடுச்சு. நெய்யிலனால நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரியே வணங்கியிருக்கு. வணங்கினதும் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நம்ம உரித்தது, நான் நல்லா ஊற வச்சுட்டு உரித்து எடுத்து வச்சதான் பச்சை பட்டாணி போட்டு நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறம் கஞ்சி தண்ணி எப்பயும் போல் ஒரு கிளாஸ் கஞ்சி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது நமக்கு வெந்து கிடைக்கணும், அதனால ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே மஞ்சத்தூள் போடுவேன். இன்றைக்கி மஞ்சத்தூள் எடுத்து வைக்கவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் திடீர்னு ஞாபகம் வந்த பிறகு மஞ்சத்தூள் எடுத்து போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா கொதிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாமே போட்டு மூடி வச்சா உடனே விசில் வந்துடும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் கொதிக்க விட்டுருவேன். கொதிச்சதுக்கப்புறம் இருக்கிற ரைஸ் எப்பயுமே ரைஸோட குவான்டிட்டி கொஞ்சமாக எடுங்க. வெஜிடபிளாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், அதோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பட்டாணி ஒரு கைப்பிடி எடுத்தனால கொஞ்சோண்டு ரைஸ் எடுத்துருக்கேன். ரைஸும் அதில் போட்டுட்டு குக்கர் நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 6-7 விசில் விட்டேன். 7 விசில் கிட்ட விட்டேன். 7 விசில் விட்டு 6 இல்லை 7 சரியாக ஞாபகம் இல்லை, விட்டு எடுத்த பிறகு இந்தளவுக்கு கிடச்சிச்சு. ஆனாலுமே இது நம்மளால் மசிக்க முடியல. நான் மசித்து பார்த்தேன், மசிக்க முடியல. முடிஞ்ச வரை மசிச்சுட்டு அப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துட்டேன். ஏன்னா அவளுக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது இல்லையா. அது இல்லாமல் அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா, பசிக்கு டைம் ஆகிட்டு. அதனால் மிக்சியில் ஒரு அடி அடித்து கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு ஷார்ட்ஸில் போடுறேன், வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு கீழே இந்த லிங்க்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.